எங்கள் வீட்டு முள்ளங்கி கேரட் பரோட்டா. முதல்ல 2 முள்ளங்கி 2 கேரட் ரெண்டுத்துக்குமே தோலை சீவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு டவர் கேட்டரில் முதல்ல முள்ளங்கியையும் அப்புறம் கேரட்டையும் துருவி இந்த முள்ளங்கி கேரட் துருவலை முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கலந்ததான முள்ளங்கி கேரட் துருவல் கலவையை ஒரு மைக்ரோ ப்ரூஃப் கிளாஸ் பவுலில் நான் முதல்ல போட்டிருக்கேன். மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள், நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியதான கறி பவுடர், தனியாத்தூள், சீரகத்தூள், கருப்பு மிளகுத்தூள், ஓமம். இது செரிமானத்துக்கும் உதவும். அந்த முள்ளங்கியில் இருக்கிற அன்டிசைரபிள் ஃப்ளேவரை கூட அது அடக்கிடும். ஃப்ளாக்ஸீட், இதுவும் நியூட்ரிஷ்னல் ப்ரொஃபைலுக்கு ஆட் பண்ணும். ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காய பொடி, கருவேப்பிலை பொடி, இஞ்சி விழுது, காய்க்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இன்றைக்கி நான் இதை மைக்ரோவேவ் அவனில் வச்சு மைக்ரோ மோடில் ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னாக்கா இதை ஒரு வாணலியில் போட்டு வதக்கியும் எடுத்துக்கலாம். இதை குக்டு ஃபார்மில் தான் மாவில் சேர்க்க போகிறோம். ஸோ மைக்ரோவேவ் அவனில் இது ஒரு 5 மினிட்ஸ் போல் மைக்ரோ மோடில் வச்சுருக்கேன். மீன்வைல் ஒரு வாய் அகலமான பவுலில் தேவையான அளவு கோதுமை மாவை போடுறேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு உப்பையும் கோதுமை மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மீன்வைல் நம்ம ரெடி பண்ணி வச்சதான முள்ளங்கி கேரட் துருவல் ஸ்பைசஸோடு நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இதை அப்படியே மாவில் போட்டுட்டு நல்லா கலந்து விடுறேன். மாவில் இந்த காய் கலவையை முள்ளங்கி தண்ணி விடும். அது குக் வேறு ஆயிருக்கு. ஸோ நம்ம பார்த்து தான் தண்ணி விட்டு பிசியணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியதான ஆயிலை இதுக்கு சேர்க்கலாம். தேவையாக இருந்தாக்கா நடுப்புற இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து இப்போது கையில் கொஞ்சமாக தண்ணி போட்டு தெளித்து மாவை பிசியணும். முள்ளங்கி வேறு தண்ணி விட்டுக்கும். ஸோ நம்ம தேவையான அளவு தண்ணியை தெளித்து பிசிஞ்சோன்னாக்கா நல்ல சாஃப்ட் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்மளால் மாவை பிசிய முடியும். ஸோ இப்போ நம்மளோட மாவு தயார். நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் ஒரு அடிஷ்னல் நியூட்ரிஷனுக்கு ஆட் பண்ணலாம். அந்த கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும் பரோட்டாக்கு. 2 கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு இதை உருண்டைகளாக உருட்டலாம். ஸோ உருண்டைகளாக உருட்டி இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு உருண்டையாக எடுத்து இதை கொஞ்சம் ஸ்லைட்லி திக்கான பரோட்டாவாக தேய்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக இன்றைக்கி நான் இதை ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாவை ஷேப் பண்ணி திரட்ட போகிறேன். ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணலாம், அல்லது சர்க்குலர் ஷேப் பண்ணலாம், ரெக்டாங்குலர் ஷேப் பண்ணலாம், ஸ்கொயர் ஷேப் பண்ணலாம். ஸ்பெஷலி டிஃபன் பாக்ஸ் வச்சோன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு வேறு ஷேப் பண்ணுறச்சு. ஸோ ரஃப்பாக ஒரு ஸ்கொயர் ஷேப் பண்ணியிருக்கேன். சூடான கல்லில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்ல கல் சூடாக இருக்கச்சு இந்த தேய்ச்சதான முள்ளங்கி கேரட் சப்பாத்தியை போட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நடுப்புற எண்ணெய். நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் வெண்ணெய் அல்லது நெய் கூட சேர்க்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். நல்ல 2 சைடும் நல்ல ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு எடுத்தோன்னாக்கா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான முள்ளங்கி கேரட் சப்பாத்தி தயார்.